கோவை லாலி ரோடு புனித வின்சென்ட் தேப்போல் சபை மற்றும் கோவை அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய தவக்கால இரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். கோவை லாலி ரோடு புனித அருளானந்தர் ஆலயத்தின் கிளை சபையான புனித வின்சென்ட் தேப்போல் சபை மற்றும் கோவை அரசு மருத்துவமனை இணைந்து தவக்கால இரத்த தான முகாம் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. முன்னதாக இரத்த தான முகாமை ஆலயத்தின் பங்குத்தந்தை அருட்பணி பால்ராஜ் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் அருட்சகோதரர்கள் மற்றும் உதவி பங்குத்தந்தை அருட்பணி சிபு கரோலின் மற்றும் புனித வின்சென்ட் தேப்போல் சபை தலைவர் ராஜேஷ், உதவி தலைவர் பிரதாப், செயலாளர் சுகுணா மேரி, பொருளாளர் அருள்ராஜ், உதவி செயலாளர் சகாயமுத்து மற்றும் மூத்த உறுப்பினர்கள் சாமுவேல் ராஜ், ரவி ஆல்ஃபிரட் ஆகியோர் உடனிருந்தனர். இதில் புனித வின்சென்ட் தேப்போல் சபையின் செயல்பாடுகள் குறித்து ஆயர் பால்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் கூறுகையில், கடந்த பல ஆண்டுகளாக இந்த சபையின் வாயிலாக பல்வேறு சமூக நலப் பணிகளை செய்து வருவதாகவும், குறிப்பாக போதிய வருமானம் இல்லாமல் தவிக்கும் சுமார் 18 குடும்பங்களை தத்தெடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும், மேலும் மருத்துவம் மற்றும் கல்வி உதவித்தொகைகளை தொடர்ந்து வழங்கி வருவதாக தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற தவக்கால இரத்த தான முகாமில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் இரத்த தானம் வழங்கியுள்ளதாக தெரிவித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இரத்த தானம் வழங்கிய நன்கொடையாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
அனைவருக்கும் காலை வணக்கம். லாலி ரோடு புனித அருளானந்தர் ஆலய பங்கிலே செயல்படும் புனித வின்சென்ட் பால் சபையினரும் கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்களும் இணைந்து இரத்த தான முகாம் கடந்த சில ஆண்டுகளாகவே எமது ஆலயத்தில் நடத்தி வருகிறோம். கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு இந்த காலம் நோன்பின் காலம். இந்த காலத்திலே நாங்கள் பிறருக்கு அன்பு பணிகளையும் அறச்செயல்களையும் செய்ய எம்பெருமான் இயேசு எங்களை வலியுறுத்துகிறார். எனவே அந்த வகையிலே தானத்தில் சிறந்தது இரத்த தானம் என்ற வகையிலே ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் விதத்திலே எமது பங்கில் சிறப்பாக செயல்படும் புனித வின்சென்ட் பால் சபையினர் அனைவரும் இணைந்து இந்த பெரும் முயற்சியை ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக செய்கின்றனர். எங்கள் பங்கு மக்கள் மற்றும் பிற மத மக்களும் சேர்ந்து இந்த இரத்த தானத்தில் பங்கேற்கின்றனர். இந்த இரத்த தானம் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் விதத்தில் இருக்கிறது. இதை பற்றிய விழிப்புணர்வும் எங்களுக்கு சில நாட்களாகவே எங்கள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே மக்களும் இந்த தானத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு மேன்மையான நோக்கத்தோடு இருக்கின்றனர். இந்த நாளிலே எமது பங்கில் சிறப்பாக செயல்படும் வின்சென்ட் பால் சபையினருக்கும் கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கும் மற்றும் மீடியா பர்சன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தானத்தில் சேர்ந்தது இரத்த தானம். இந்த இரத்த தானத்தை செய்ய அனைவரும் முன் வருக என்று அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. எனது காலை வணக்கம். நாங்கள் இங்கே ஆர்எஸ்புரம் சென்ட் ஜான் டி பிரிட்டோ சர்ச்சில் செயின்ட் வின்சென்ட் டி பால் சொசைட்டியோட ஒரு கிளைச்சபை உறுப்பினர்கள், தலைவர் மிஸ்டர் ராஜேஷ், நாங்கள் எல்லாருமே கிளைச்சபையின் உறுப்பினர்கள். நாங்கள் அரௌண்ட் 22 உறுப்பினர்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு 18 தத்து குடும்பங்களுக்கு மாதம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் உதவி தேவைப்படுற குடும்பங்கள், கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, பிற மத சகோதரர்களுக்கும் நாங்கள் அந்த உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது தவிர நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்சிடென்டலாக எங்கிட்ட கேட்டு வரக்கூடிய உதவிகளையும் பண்ணுறோம். திடீர்னு மருத்துவ உதவி தேவைப்படும், எஜுகேஷன் ஹெல்ப் தேவைப்படும், இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுடைய ரெகுலர் செயல்பாடுகள். அது தவிர இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். குறிப்பாக எங்களுக்கு கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு இது தவக்காலம். இந்த தவக்காலத்தில் தான் நாங்கள் குறிப்பாக இந்த பிளட் டொனேஷன் கேம்பை நடத்துகிறோம். அதே மாதிரி தான் இப்போவும் நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுடைய பங்கு மக்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பங்களிப்பு தான் இது எல்லாமே. மோஸ்ட் ஆஃப் த டோனார்ஸ் எங்கள் பங்கு மக்கள், வெளி நண்பர்களும் இருக்கிறாங்க. இதுக்கு எங்களுடைய ஆலயத்தின் பங்கு தந்தை ஃபாதர் பால்ராஜ், அவர் எங்களுடைய கிளைச்சபையின் ஆன்ம ஆலோசகர். எங்களுக்கு அவருடைய வழிகாட்டுதலின்படி, அவருடைய சப்போர்ட்டின்படி நாங்கள் இந்த கிளைச்சபையை சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம். மேலும் இன்னும் சிறப்பாக நடத்துறதுக்கு எங்களுடைய பங்கு மக்கள் மற்றும் நண்பர்கள், டோனாஸ், இவங்களுடைய உதவி மீண்டும் தேவைப்படுகிறது. எங்களுக்கு நிறைய டோனாஸும் இருக்காங்க உதவி செய்யறதுக்காக. அந்த உதவியை வாங்கி நாங்கள் உதவி தேவைப்படுறவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் எங்கள் செயல்பாடுகள். வாய்ப்புக்கு நன்றி.